ஹை கைஸ் வெல்கம் டு ரோஹித் கேமிங். இன்றைக்கி நம்ம வந்து பே பேக் டு பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சார் நம்ம வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்னென்ன முடிச்சிருப்போம்னா கேம்பெயினில் குரூக்கில் உண்மன் ஆர்மி போல் பொசிஷன் அப்படின்னு சொல்லி இதில் முடிச்சிருப்போம். அடுத்து ஸ்டோரி மோடில் ரெடி ஆர் நாட் அப்படிங்கிற இந்த மாதிரி 3 இதை முடிச்சிருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன பார்க்க போகிறோம்னா குரூக்கில் லெட் மீ ட்ரைன் மைண்ட், அதுக்கப்புறமா வந்து ட்ரக்கிங் ஹெல், அதுக்கப்புறமா வந்து ஸ்டோரி மோடில் பார்த்தீங்கன்னா அது கேங்ஸ்டர் ட்ரிப்பிங் இதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அவங்க நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவன் ரொம்ப கலரே இல்லாமல் இருக்கான். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக கலர் பார்த்து போகிறோம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா என்னது அது சி கேவலமாக இருக்குடா பார்க்க. தாடி என்ன கைஸ் போயிடுச்சு. ஏண்டா தாடி நான் வாட்டிக்கு அழகாக வச்சுருந்தேன்டா, என் தாடி ஏன்டா எடுத்து விட்டீங்க. சரி, நம்ம ஹேர் பார்ப்போம். இந்தோ ஃபேஷியல் ஹேர், இதோ இது நல்லா இருக்கு கைஸ். இதனடா இப்படி இருக்குது பார்க்க கேவலமாக. இது சூப்பராக இருக்கு கைஸ். ஓவரால் நம்மளோட இது அது என்ன சொல்ல, ஸ்கின் கலர் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ரெட் கலரில் வச்சுருக்கானுங்க. அதான் என்னன்னு தெரியல. ஆனால் வந்து ஸ்கின் கலர் நல்லா தான் போட்டு வச்சுருக்கானுங்க, என்னன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குரூக்க ஆரம்பிச்சிருவோம். குரூக்கே முடிச்சிருவோம். நான் போல் பொசிஷன் கிளப்பை சொல்கிறீங்களா? ஜிடி வயசில் இருக்குங்க அந்த கிளப்பை சொல்லுவாங்களா? இப்போ லெட் மீ ட்ரெயின் மைன் அதான் கேங் வார்ஃபேர் கில் ரெட் டிஃபெண்ட் ப்ளூ. அதாச்சும் நம்மளோட ரெட்டெல்லாம் நல்லா கொண்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது. முடிஞ்சிருச்சு. இப்போ போத் டீமில் அந்த சைடில் போட்டிருக்காங்க, ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் போட்டிருக்கானுங்க போல இருக்குது சைடில். அதுவும் மினிகன் வச்சு ப்ளீஸ், மினிகன்னு அவனுங்களும் மினிகன் வச்சுருப்பானுங்க. அப்படின்னா பார்த்துருக்கணும். கேம் பிளே பார்த்தீங்களா, பயங்கர ஸ்மூத்தாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது கேம் பிளே. இங்கே எவனோ ரெட் கலர் ஒருத்தர் இருக்கு. இங்கே திருட்டு நான் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, பைத்திக்கிறேன் வாங்கடா. அவ்வளோதான் முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா என்னது நம்மளால ஆள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செத்துட்டான், தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டான். வேறு அங்கே ரெட் கலர் டீம் யாரும் சாகடிக்கல, அவன் மூழ்கிட்டான் தண்ணிக்குள்ளே போய். இங்கே எவனோ ஒருத்தன் வால்டர் நீனுக்கு காலியில் இன்னைக்கு வாங்க நிறைய புல்லட்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க. தண்ணி ஐயோ சந்துக்குள்ளே போய் ஒழிஞ்சுட்டாங்க கீஸ். அடப்பாய் சந்துக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க கீஸ். பாருங்களேன், அந்த சைடு தான் சுற்றிட்டு இருக்கான், தெரியுதா? நீ மாவனை நீ செத்த அப்படி போகிறாங்க கீஸ். அப்படியே நைஸாக போய் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட், நமக்கு ஒரு பாயிண்ட், அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஏறிடுச்சு. போட்டு அவ்வளோதான் கீஸ். நம்ம தான் கீஸ் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கோம். அவனுமே போட்டு தள்ள மாட்டேங்கானுங்க. எப்பா இங்கே வந்து ஒரு ஃப்ளேம் த்ரோவரும் அடுத்து இன்னொன்று இந்த அது பேர் என்னது, அந்த ஷார்ட் கன் வச்சுருக்கானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கே கைஸ் நிறைய பேர் இப்போ நம்ம டீம் ஆளுங்க நிறைய பேர் அவங்களாம் கொண்டுறாங்க. டே உங்களுக்குள்ளே அங்கே பாருங்கள், ஒஸ்வால்டும் மேன்சனும் நம்ம ஆளுங்க தான். ஆனால் அவங்களுக்குள்ளே குத்திக்கிட்டானுங்க கைஸ். அடப்பா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எப்பாடி இப்போ ஏண்டா அவங்க எனிமி டீம் பாருங்க, அவனுங்களே கொண்டுக்கிறாங்க. பிக்ஸு கிளைடை கொண்டுக்கிட்டான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன்டா அவங்களுக்குலாம் அறிவு இருக்காடா? இங்கே ஒரு பஸ் இருக்குது, தம்பி பஸ்ஸு சுட்டிங்கன்னா காசு நிறைய கிடைக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால் என்னடா இது இப்படிலாம் கைஸ் எனக்கு குழப்புது. யார் இங்கே ரெட்டு, யார் இங்கே ப்ளூன்னு எனக்கு குழப்புதா சத்தியமாக எனக்கு. மிஸ்டர் பிங்க் இன்னைக்கு நீங்கள் காலி சாப்பிடா, அவ்வளோதான் முடிஞ்சுது. மிஸ்டர் பிங்க் நம்ம தான் போட்டு சொல்லியிருக்கோம் கைஸ், வேறு யாரும் போட்டு வாங்க போடி ரத்தம் தெரிச்சுது பார்த்தீங்களா? இதான வயலன்ஸுன்னா எப்படி தம்பி பிஸ்டல் வச்சு போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க, என்ன தம்பி நியாயம் அது? வாங்கடா கிளைடு இன்னைக்கு நீங்கள் செத்த கிளைடு வாங்க விக்டர் டெக்னியன் ஐயோ பாத்திரா சத்திர அப்பாடி நம்ம கிளைடை போட்டு சொல்லிட்டோம். அவன் தான் கீஸ் நம்ம எழுத்து இப்படி கொண்டு வந்துட்டான். இவன் பிக்ஸு சாவடா பிக்ஸு, அவ்வளோதான் முடிஞ்சுது. வேறு யாரும் இருக்காங்க, வேறு இங்கே உலக நம்மளோட கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஸ்கோர் தான் இருக்காங்க. இனி யாரையுமே கொள்ள முடியல. நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிக்ஸு நீ மறுபடியும் என் கையில் தான் சாவ போகிறேன் உனக்கு. அவடப்பா பிக்ஸ் இந்த ரோட நம்மளை போட்டு சொல்லிட்டாங்க கைஸ். ஏன்டா எனக்கு மட்டும் இருக்குது, ஏன்டா இப்படி மட்டும் எனக்கு நடக்குது? பிக்ஸு ரெக்கியை கொண்டு ஒரு தடவை மாவனே நீங்கள் டீமால் கொண்டுட்டாங்க ஈஸ். எவ்வளோ கத்தி வச்சு குத்துறா பைத்தியர். எனக்கு பிக்ஸ் எனக்கு வேணும் ஈஸ். இந்த பிக்ஸ் என்ன எங்கே இருக்கான்னு தெரில, எனக்கு அவனை போட்டத்துலேயே தீரணும். ரொம்ப பிக்ஸா இவன் இல்லை ரெக்கி ஐயோ ரெக்கி நீங்கள் இவ்வளோ வெறித்தனமாக வந்துட்டு இருக்கான். ரெக்கி பாருங்க ஈஸ் எப்படி வரான்னு. ரெக்கி அப்படி முடிஞ்சுது. இந்த பிக்ஸு எங்கே இருக்கான்னு தெரில. பிக்ஸு கிடச்சாலும் நல்லாயிருக்கும். அவன் போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா போன தடவை நம்மளை இப்போ ரிவெஞ்சு வாங்கிட்டாங்க ஈஸ். அங்கே உள்ளவங்களாம் யார்? அவன் பிக்ஸா இல்லை அவன் டிராவிஸ். பிக்ஸ் எங்கே கீஸ் இருக்கான்? இவன் இங்கே இருக்கிறவன் யார்? இங்கே நம்ம ரெக்கி நீ வந்தா கீஸ் நம்மளை அப்போ போட்டதில் ட்ரை பண்ணியிருக்கான். அப்போ வாங்கடா ரெக்கி ஒப்போடி செத்துட்டான் கீஸ். நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜெஸ்ஸி நீங்கள் ஒரு தடவை கூட என் கையில் சாவனதே அவ்வளோ முடிஞ்சிருச்சு கீஸ். ஈவெண்ட் என்னது கீஸ் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. எனக்கு அவ்வளோதான் கீஸ் முடிஞ்சுதா? அவ்வளோதான் கீஸ் 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம். நம்ம தான் நம்பர் 1 இருக்கோம். ரோனி பார்த்தீங்கன்னா 2ஆவதுல இருக்கான். உஸ்வால்டு பார்த்தீங்கன்னா 3ஆவதுல இருக்கான்.
கேப்சன் 4வதுல இருக்கான். அதெல்லாம் போடுறானுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம 20 கில்லு போட்டிருக்கோம். நம்ம தான் அதில் 12 கில் நம்ம தான் போட்டிருக்காங்க பாதி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 1 கில்லு தான் எல்லோரும் போட்டிருக்காங்க. டெத்ஸ் நிறைய பேர் செத்துருக்கானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக ஆடி இருக்கானுங்க கீஸ். அடுத்து ட்ரக்கிங்கள் பார்ப்போமா? இல்லை கீஸ் நம்ம ஸ்டோரி மோடு பேர்லாம் எனக்கு தோணும். இல்லை ட்ரக்கிங்களே பார்த்துருவோம். அது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரக்கிங்கில் நம்ம முடியலன்னா அடுத்த வேணால் ஸ்டோரி இருந்தோம். இந்த ட்ரக்கை வச்சு நம்ம ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப 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 கஷ்டம். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொசிஷனை வச்சுலாம் போட சொல்லுவானுங்க. அதில் வெப்பன்ஸ் நமக்கு சரியாக தந்திருக்க மாட்டாங்க. வெறும் பிஸ்டல் தான் தருவானுங்க. ஸோ அதெல்லாம் ட்ரக்கிங்கள் இப்போ ஏங்க ரொம்ப கஷ்டம். நீங்கள் பாருங்கம்மா, டர்பி நீங்கள் வேறு எவனாச்சும் நம்ம எனிமி எவனாச்சும் இருக்கான். அந்த ரிக்கி வேறு எவன் இருக்கான், வேறு உஸ்வால்டு, வேறு உஸ்வால்டு நம்ம டீம் ஆடலாம். ரோனி பார்த்தீங்கன்னா போனவரை நான் பார்த்தேனே. ரோனி போனவரை வில்லன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பார்ப்போம் என்னன்னு தெரில. டிராவிஸ் போனவரை நம்ம கூட தான் கீஸ் இருந்தான். நம்ம கூட தான் சண்டை போட்டுருந்தேன். டிராவிஸு கிளைடும் நம்ம கூட தான் நம்ம கூட தான் சண்டை போட்டுருந்தாங்க கீஸ். அப்போ டேடி வண்டியை கவுக்காதார பைத்தியக்காரன், வண்டியை கவுக்குறா கீஸ். டேடி வண்டியை கவுத்துட்டான்டா பைத்தியக்காரன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டிராவிஸும் அப்படி சொல்கிறாங்க. டிடி தம்பி வண்டியை கொடுறா அவன் வண்டியை கொடுத்துட்றான். அவன் வண்டியை வச்சுருந்தா போகிறான். அப்பாடி டிராவிஸ் பாருங்கள், நீ காலி, அவ்வளோதான் முடிஞ்சுது. டிராவிஸ் வண்டி இல்லாமல் போயிட்டுருக்கான். ஸோ அவனுக்கு வண்டி போயிடுச்சு. அவனை விட்டு அவனே பாடுவான், ஏன்டா என்ன பாடல சொல்லுவான், ஏன்டா என் வண்டி என்றது பிடுங்கண்ணா அப்படின்னு. நம்ம ஒருத்தன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஜெயிக்க முடியுமான்னு அந்த டவுட்டு தான். ஜெயிச்சிடலான்டா. ஐயோ அந்த கிளைடு வேற ஏன்டா இப்படி அங்கே பாருங்க ஒரு வண்டி கவுந்துருச்சு. ஏன் வண்டி ஏன்டா கவுக்குறீங்க? வண்டி மறுபடியும் கவுத்துறானுங்க பாருங்களேன். தம்பி ரோனி வண்டி கொடு. ரோனி வண்டி கொடுத்துறான். ரோனி வண்டியை கொடுத்துறாங்க தம்பி. தேங்க்ஸ் தம்பி வண்டியை கொடுத்ததுக்கு. ஐயோ சுடுறான். ஏன்ட்டு அந்த வண்டியை பிடுங்குற அப்படின்னு சொல்லி சுட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன். பொசுக்கு என்ன தம்பி சுடுறீங்க? இந்த ட்ரக்கிங்கள் சத்தியமாக கஷ்டம்தான். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரக்கை வச்சுட்டு போனதுன்னா ரொம்ப கவுத்திடுவானுங்க ட்ரக்கிங். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டேர்னிங்கில் கூட மிஸ்டேக் ஆகிரும். இந்த மாதிரி இந்த பாருங்கள், அதுவும் இந்த டேர்ன் பண்ணுறதுனா ஒரு எரிச்சல் இருக்குமே. சரி கருமம், நம்ம வேறு ஏதாச்சும் வண்டியை தேடுவோம். இருங்க நம்ம சீட்டிங் பண்ணுவோமா? இது ஒரு தம்பி ஒரு நிமிஷம். ஒரு ரோனி பார்த்தீங்களா? ஐயோ அவனை பார்த்தா சிரிப்பாக இது பார்த்தீங்களா? வெறும் இதே சுற்றிட்டு இருக்கான் பாருங்களேன். பாவம் ரோனி சுட வந்துட்டு இருக்காங்க ஈஸ் நம்மளை. ஐயோ ரோனி பாவம் ஈஸ் பாருங்களேன். அப்படியே ஓடி தேச முடிக்க பார்த்துட்டு இருக்கேன் ரோனி சத்தியமாக பாவம் தான் ஒத்துக்கிறேன். இந்த வண்டியை வச்சுட்டு முடிச்சா அப்படி என்ன பண்ணுவானுங்க அவங்க? சரி பாப்பா பாருங்க, ரோனி பாருங்க ஓடிட்டு இருக்கான் ஒரு ரேஸில். பார்த்தீங்கன்னா இது ரன்னிங் ரேஸ்லடா, கார் ரேஸ்ரா இது. ஐயோ ட்ரக் ரேஸா? நம்ம பாருங்க கார் வச்சு முடிச்சுட்டு இருக்கோம். அவனை பார்த்தா சிரிப்பாக வருது. ரோனியை பார்த்தா அவனை பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்கானு. நல்ல வேலை இந்த மாதிரி நான் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுறேன் இவனுங்க எல்லாத்தையும் பாருங்க. இதுனா சாண்டி இப்படி ஓடுறாங்க. சிரிப்பாக வருது அவனை பார்த்து எப்படி ஓடிட்டு இருந்தான். எல்லாம் இருக்கானுங்க தம்பி எல்லாம் இவங்க இனிமேல் நான் தான் இவங்க ஃபஸ்ட்டு. இருங்கடா தள்ளுங்கடா. டே என்னடா பண்ணுறீங்க? என்னடா பண்ணிட்டு இருக்கு? வண்டியெல்லாம் போட்டு கவுக்குறானுங்க. என்னடா பண்ணுறீங்க? டே என்னடா நடக்குதுங்க? இப்படி வண்டியை போட்டு இப்படி கவுக்குறீங்க. அப்பா நம்ம கார் வச்சு முடிச்சுட்டோம். சீட்டிங் பண்ணிட்டாங்க நம்ம கடைசியில் சீட் பண்ணி தான் முடிச்சிருக்கோம், ஒத்துக்கிறேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நியூ எபிசோடு எதுவும் அன்லாக் ஆகிடுச்சான். அது என்ன எபிசோடு பார்த்துருவோம். கண்டினியூ நியூ எபிசோடு இது ஹிட்மேன் அன்லாக் ஆகிடுச்சு. ஹிட்மேனு இப்போ தான் ஸ்டோரி மோடில் கேங்ஸ்டர் ட்ரிப்பிங் பார்க்க முடியும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 மில்லியன் சம்பாதிக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கேங்ஸ்டர் ட்ரிப்பிங் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டோரி மோடில் போன மேப்பில் இருந்து அதே மேப் தான் இதுவும். ஸ்டோரி மோடில் போன வர ரெடி ஆர் நாட்னு விளாண்டுருப்போம்ல, அதே மேப் தான் இதுவும். ஸோ அதனால் வெப்பன்ஸ் லொக்கேஷன்ஸும் அதே இதுதான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வெப்பன்ஸ் என்னென்ன வேணுமோ எடுத்துக்கலாம் ஈஸ். ஆனால் ரோனியை பார்த்தாலே யூஸ் போனதில் சிரிப்பாக இருந்துச்சு. அவன் ரேஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடிட்டு இருந்தான் பார்த்தீங்களா? அவனை பார்த்தா செம்ம காமெடி சத்தியமாக. அவன் எப்படி ஏன்டா இப்படி உங்களுக்குலாம் எப்படா தோணுது ஓடி ரேஸை முடிச்சிடலான்னு எப்படா தோணுது? நானாச்சு பாருங்கள் கார் எடுத்து முடிச்சிட்டேன். கார் எடுத்து நம்ம அப்படியாச்சும் அவனுக்கு எங்கிட்டோ போயிட்டானுங்க. அப்படின்னாலும் வந்து கண்டிப்பாக நம்மளால முடியும்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஓடி கண்டிப்பாக முடிக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே அவனுக்கு ட்ரக் வச்சு நம்மளை ஏற்றிடுவானுங்க. கிட்ட போயிட்டா கூட அவனுக்கு ட்ரக் வச்சு நம்மளை ஏற்றிடுவானுங்க. எப்படா அவனுக்கு தோணுது ஓடி முடிச்சிடலாம் அப்படின்னு? ஓடி முடிக்கலாம் சத்தியமாக சாத்தியமே. ஐயோ ஃபஸ்ட்டு ஐயோ மறுபடியும் வந்துட்டேன் கீஸ். இந்த கேங்ஸ்டர் ட்ரிப்பிங் பார்த்திங்கன்னா வந்து ரேட்டு கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மிஷின் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு மிஷின் என்னதுன்னா வந்து அவன் என்னமோ ஏதோ அசோசியேட் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ வந்து 4 காப்பை கில் பண்ண சொல்கிறேன் கீஸ். உன்னை ஏன்டா அவனுக்குலாம் வேறு வேலையில் இவனை கொல்லுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி பொண்ணு அவனை வேறு வழியில் 4 காப்ஸ் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா இந்த இது பாஸ் ஆகுமா? எங்கடா போனாங்க 4 காப்ஸு? இந்த இருக்கானுங்க கீஸ். தம்பிங்களா இங்கே வாங்க, வண்டி விட்டு இறங்கடா. அப்படி இறங்கிட்டாங்க கீஸ். வாங்கடா, அவ்வளோதான் செத்துறான் ஒருத்தன். செத்துறான் எப்படி நைஸாக ஷாட் எப்படி போட்டால் பார்த்தீங்களா? அதான் கீஸ் வெறித்தனமாக ஷாட்டு போட்டிருக்கோம். தம்பி இறங்கு தம்பி, வண்டி விட்டு இறங்கிட்டு பேசலாம்.
இந்த மாதிரி காருக்குள்ளே இந்த மாதிரி புகை விடுறது இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது. காரை விட்டு இறங்கிட்டு என்னன்னாலும் பேசலாம். காரை விட்டு போடு அவ்வளோதான்டா. இப்போ அடுத்து வேறு எங்கே இருக்கானுங்க? இதோ பாத்திரம் எப்பாடி ஜஸ்ட் மிஸ் போட்டுங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருப்பான் நம்மளை. இப்போ வேறு எங்கே இருக்கானுங்க? வேறு இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். வேறு அவன் சாவிடா முடிஞ்சுது. அவ்வளோதான் கீஸ் முடிஞ்சுது. 2 ஸ்டார் 1 கொடுத்துட்டானுங்க. அவ்வளோதான் கீஸ். அடுத்த மிஷின் பண்ண போவோம். அடுத்து எந்த பாத்திரா ஜஸ்ட் மிஸ் கொண்டிருப்பான் நம்மளை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஏதோ கேங்ஸ்டர் ட்ரிப்பிங்க அது இதுங்கிறான். ஏதோ ஷிப் பண்ணிட்டு ஏதோ ஐஸ்கிரீம் வேணாம் அது நார்த்தில் இருக்கான். அது போய் எடுத்துகிட்டு வரணுமா? சரி எடுத்துகிட்டு வரணும், வேறு வழி இல்லை. இப்போ சீக்கிரம் போடா அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவ்வளோதான் கீஸ். முதல்ல ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. இது பார்த்து போயாகணும். சீக்கிரம் ஓய் அவ்வளோதான் கீஸ். பார்த்தீங்கன்னா அடுத்து அது நார்த்தில் இருக்க அந்த வண்டி. நார்த்தான எதை சொல்கிறானுங்க? லிபர்ட்டி சிட்டியை சொல்கிறானுங்க. ஏன்னா லிபர்ட்டி சிட்டிலாம் டிக்கெட் பிடிச்சி போக முடியாதுடா, காசு தெரியுங்க. அப்போ வேணால் போகிறேன். லிபர்ட்டி சிட்டிக்கு நான் ஒரு டூரே போயிட்டு ஒரு அந்த வேன் எடுத்துகிட்டு வரேன். அப்படி வேணால் சொல்லுங்க. சரிங்கம்மா. என்னங்க எதுக்கு நார்த்துங்கிறானுங்க? எங்கே அந்த சொல்ல அந்த இடத்துக்கு கீஸ் 90 விட்டா 90 கிலோமீட்டர் விட்டா 900 கிலோமீட்டர்லாம் விட்டுருவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடு இருக்கு கீஸ் மாற்றி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை போய் சீக்கிரம் எடுப்போம். இந்த வண்டி அப்படி எதுக்கு கேட்குறானுங்கன்னு தெரியல. என்ன ஐஸ்கிரீம் வண்டி எதுக்குடா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டியை எடுத்துக்க சொல்கிறானுங்க ஈஸ். எடுத்துக்கிட்டா சரி எடுத்தாச்சு. ஏன்னா டைமர்லாம் போடுறானுங்க. என்னது இப்போ அந்த வேனில் வந்து ஒரு கிரனைட் இருக்கா? என்னது பாம்பு இருக்கா? பாய் பாம்பு இருக்காங்க ஈஸ். அதனால் இப்போ நம்ம சீக்கிரமாக வந்து அந்த 58 செகண்ட்குள்ளே போய் ஆகணுமா ஒரு லொக்கேஷனுக்கு. அந்த லொக்கேஷனில் போய் ரே கராஜ் அப்படின்னு ஏதோ கராஜ் இருக்கான். அந்த கராஜில் பார்த்தீங்கன்னா போய் இந்த வேனை நிப்பாட்டணும். அதுக்குள்ளே நிப்பாட்டலன்னா அவ்வளோதான், பாம்பு வெட்டிச்சு செத்துட்டு அடுத்து நம்ம மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ சீக்கிரம் போடா. இன்னும் எனக்கு போயிடுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் தான் போயிடலாங்க ஈஸ். சீக்கிரம் போ. யூ கேன் டூ இட் கோ ஃபாஸ்ட். இந்த கராஜ் தான் சொல்லியிருக்கானுங்க. வண்டி வழியை விடுங்கடா. இவன் ஒருத்தன் நான் இந்த மாதிரி இடிச்சிங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு கொண்டுருவேன். எனக்கு மட்டும் மிஷின் ஃபெயில் ஆச்சுன்னா மிஷின் கம்ப்ளீட் ரெஸ்பெக்ட் ப்ளஸ்லாம் போடுங்கடா. அது மட்டும் போடவே மாட்டேங்கிறேங்க. வண்டி சுடுறா. எனக்கு இப்போ 700K கிடைக்கிற வரைக்கும் சுடுவேன். அப்போ அதுக்குள்ளே கொடுத்துட்டானுங்க. அப்போ 800K வரைக்கும் அந்த பஸ்ஸை நான் சுடுவேன். 800K வர வரைக்கும் அந்த பஸ்ஸை நான் சுட்டுக்கிட்டே இருப்பேன் நான் வாட்டிக்கு. போடு. ஐயோ அதுக்குள்ளே புல்லட் போயிடுச்சு கீஸ். அப்போனா புல்லட் இது வச்சு சுடுவோம். சரி பிஸ்டல் வச்சு சும்மா சுடுவோம். அப்படியே நம்ம அப்படியே பிஸ்டல் வச்சு சுடுவோம். ஆனால் அது காசு கிடைக்க மாட்டேங்கி. 800K கொடுத்துட்டானுங்க. இதுக்கு அந்த பஸ்ஸு போகலாம். இப்போ 900K வரைக்கும் நம்ம சுட்டுக்கிட்டே இருப்போம் இந்த பஸ்ஸை. நம்ம சீக்கிரம்டா. ஏன்னா அது ரெண்டுமே எல்லோ கலர் பஸ் தான். சீக்கிரம்டா. சீக்கிரம். ஆனால் இவ்வளோ நேரம் அது இது ஏன்னா இவ்வளோ நேரம் அது காசு கிடைக்கும். அப்பாடி காசு கொடுத்துட்டாங்க. இன்னொரு பஸ் வந்து நல்லா இருக்கும் ப்ளீஸ். இன்னொரு பஸ் வந்துருச்சு கீஸ். இன்னொரு பஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நம்ம இன்னும் பார்த்து பாருங்கள் பஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சரிண்டா 1000 கொடுத்து 1 மில்லியன் கிடைக்கிறதுக்கு இந்த பஸ் நம்ம சுட்டுக்கிட்டே இருப்போம். 1 மில்லியன் கிடைக்கிறதுக்கு சுட்டுக்கிட்டே இருக்கலாம் கீஸ் இந்த பஸ்ஸை. சீக்கிரம் என்ன காசு தர மாட்டேங்கிங்க. கொடுத்துருவாங்க கீஸ். ஸோ அவ்வளோதான் கீஸ். இந்த பஸ்ஸு போதும். அடுத்து இன்னொரு பஸ். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 மில்லியன் 100K வர வரைக்கும் சுட்டுக்கிட்டே இருப்போம் கீஸ் இந்த பஸ்ஸை. சீக்கிரம் சுடு. அவ்வளோதான் கீஸ். வரப்போகுது. இந்த ரீச் ஆக போகிறோம். போயிட்டாங்க கீஸ். அவ்வளோதான் கீஸ். முடிஞ்சுது கீஸ். சும்மா அந்த பஸ் இன்னொரு செல்லமாக 2 சுட்டு போயிடுவோம். வேறு இன்னொரு பஸ்ஸு இதையும் சுட்டுக்கிட்டே இருப்போம் கீஸ். நம்ம அப்படியே சீக்கிரம் சுடு பஸ்ஸை. சீக்கிரம் சுடு. அவ்வளோதான் கீஸ். நம்ம காசு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். நம்ம இன்னொரு பஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் கீஸ். சீக்கிரம் போடு பஸ்ஸாக போடு. சீக்கிரம் போடுறான். சீக்கிரம் யூ கேன் டூ இட். அவ்வளோதான் கீஸ். இது வந்துருச்சு. இன்னும் ரீச் ஆகிட்டோம். இதுக்கு மேலே சுட்டுக்கிட்டே இருக்கும் கீஸ் இந்த பஸ்ஸில். இந்த பஸ்காரன் பாவம் வெடிச்சிடக்கூடாதுடா தம்பி. பஸ் வெடிச்சிடாதுல. வெடிக்கல. அதுக்குள்ளே இன்னொரு பஸ் வந்துருச்சு கீஸ். தம்பி இடு ஏற்றிடாதீங்க தம்பி. ஏன் தம்பி? பஸ்ஸுக்காரா போயிடாதரா இருறா பஸ்ஸு இல்லைன்னா அவன் பஸ்ஸெலாம் வெடிச்சிடும். அடுத்து வெடிக்கண்டு வேறு இல்லையே. கேட்டுருக்குமோ நம்ம சொல்கிறது. பரவாயில்ல. இப்போ நம்ம காசு ரீச் ஆகிட்டோம் கீஸ். அவ்வளோதான் கீஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்டா இப்படி வெறித்தனமாக வரீங்க? ஏன்டா இப்படி வெறித்தனமாக வரீங்க? இவ்வளோ வெறித்தனமாக இவ்வளோ அக்ரெசிவாக துரத்துறாங்க பார்த்தீங்களா? அக்ரெசிவாக அப்படி துரத்துறானுங்க. ஐயோ போலீஸ்காரன் வேறு வந்து ஒருத்தன் வராங்க. அப்பாடி உஷ்ணமாயிட்டா என்னது இது அமைதி ஆகிட்டானுங்க. போதும் கீஸ். அடுத்து வேறு பஸ்ஸு. அப்பாடி இன்னொரு பஸ்ஸு கிடச்சிருச்சு கீஸ்.
வாங்க 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 இருங்க. மினிகன் வந்து இந்த வாட்டி மினிகன் அவங்க போடு அவ்வளோதான் கீஸ். காசு பாருங்கள் சல்லுன்னு யாரும் மினிகன் வச்சுலாம் சுட்டா காசு சல்லுன்னு அதான் இது போதும் கீஸ். இன்னும் வேறு என்ன பஸ்ஸு வேறு இன்னொரு பஸ்ஸு கொடுங்களா ப்ளீஸா. இன்னொரு பஸ்ஸு கிடச்சா இருக்கு கீஸ். பஸ்ஸு அப்பாடி லம்போர்கினி கார் கிடச்சிருச்சு. இதை எடுத்து நம்ம வந்து இன்னொரு லொக்கேஷன் போவோம். நான் இதே மேப் தான் சொன்னல. நம்ம போன தடவை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துக்கு போய் வந்து ஏதோ ஒரு பில்டிங்கில் இன்னொரு பில்டிங்கு தாவி அது ஏதோ காரை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா இன்னொரு பில்டிங் தாவி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மினிகன் எடுத்துருப்போம். அந்த லொக்கேஷனை பார்த்திங்கன்னா காமிக்கிறேன். ஸோ அதே மேப் தான் சொன்னல. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். பார்த்தீங்களா லம்போர்கினி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த காரை பறக்கணுன்னு பார்த்தீங்கன்னா இது பிளாக் கார் வேறு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. லம்போர்கினிலாம் பிளாக் தான் இங்கே சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல பார்க்க. வெரி நைஸ். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஆனால் எனக்கு கார் இந்த ஜாமானை மட்டும்தான் எனக்கு வந்து பிளாக்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி என் மூஞ்சை கருப்பாக வச்சுருக்குது அதெல்லாம் பிடிக்காது. என் மூஞ்சி எனக்கு வெள்ளையாக இருக்கிறது தான் பிடிக்கும். இப்போ கூட என் மூஞ்சி நான் வெள்ளையாக தான் வச்சுருக்கேன். ஏன் சொல்லிங்க அப்போ ஃபேஸ் ரிவ்யூ பண்ணி காட்டுப்பீங்க பண்ணுவேன் கைஸ். இன்னும் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்ல. 100 சப்ஸ்கிரைபர் ரீச் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும் கைஸ். 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறமா ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுறேன். நிறுத்துறான் அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சுது. தம்பி கார் பேரை போடு. தம்பி தட்ஸ் மை கார் யூ ஃபூல் என் காரை கொடுங்க சார். சார் ஒரு கார் கொடுங்க சார் கார். கேம் பிளே பார்த்தீங்களா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குல்ல. ரொம்ப ஸ்மூத்தாக சத்தியமாக பயங்கர ஸ்மூத்தாக இருக்கு கீஸ். போடு ஆனால் கீஸ் இன்னும் கொஞ்சம் தான் கீஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம காரை சுட்டு இந்த மாதிரி பஸ்ஸை சுடாமல் காரை சுட்டு எப்படியா சம்பாதிச்சுவோம். நம்ம போலீஸ்காரா உனக்கு ஒரு ஷாட் வேணுமா வாங்கிக்கோ அவ்வளோதான். நான் இப்போ காசு சம்பாதிச்சிருவேன் என் காசை. திஸ் இஸ் சீட்டிங். ஏய் ஏன்டா இப்படி வரீங்க? இன்னும் நீங்கள் 50K தான். எப்பாடி பஸ் தலைவன் வந்துட்டேன். தலைவா யூ ஆர் கிரேட். என்ன ஆசிரும் அப்பாடி லெவல் முடிஞ்சிருச்சா கொஞ்சம் நேரம் அந்த பஸ்ஸை சுட்டு விளாடுவோம். நம்மளால் இந்த இப்போ இருக்கிற வெப்பன்ஸ் வச்சு இதுக்கு எவ்வளோ காசு எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்க முடியுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்ம மினிகன் வச்சு ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கேன். மினிகன் வச்சு போட்டுக்கிட்டே இருக்கோம் கைஸ். எவ்வளோ காசு அப்படின்னு நம்ம மேக்ஸிமம் இந்த இப்போ வச்சுக்கிற வெப்பன் வச்சு சம்பாதிக்க முடியுது நம்ம பார்த்திங்கன்னா பார்க்க போகிறேன். ஸோ போடு நோ முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரனைட்லாம் தூக்கி போட்டு பார்க்க போகிறோம். போடு கிரனைட் போடு. வெடிகுண்டு முறிகேஸ் சீரம் போடு. கிரனைட்லாம் போட்டு சதுறது கீஸ். அப்படியே இடம் பாருங்க பயங்கர அவ்வளோ வயலன்ஸு போட்டு வயலன்ஸ். I don't like violence, but violence likes me. I can't avoid. போடு கிரனைடை வீசுறா அப்படியே வீஸ். நம்மளால் பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் 4 மில்லியன் வரைக்கும் சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு நம்மளால். ஆல்மோஸ்ட் அதாவது 3.75 மில்லியன் சம்பாதிச்சோம் கீஸ். இவ்வளோ சம்பாதிக்க முடியுது பார்த்தீங்களா நம்மளால். ஸோ அவ்வளோதான் கீஸ் முடிஞ்சிருச்சு. இந்த லெவல் முடிஞ்சிருச்சு கீஸ். அவ்வளோதான் கீஸ் முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மோடில் அடுத்து கோயிங் ஃபார் கோல்டு. அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் சம்பாதிக்கிற மாதிரி வரும். ஸோ அடுத்த தடவை 3 மில்லியன் ப்ளீஸ். நம்ம இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.